வணக்கம். நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி. இந்த குறுந்தொடரில் பல்வேறு படிப்பு உத்திகள் பற்றி பார்த்து வருகிறோம். இதில் முதல் எபிசோட் மனப்பாட படிப்பு முறையால் மாணவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் பற்றி பார்த்தோம். இரண்டாவது எபிசோடில் புரிந்து படிப்பது எப்படி அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ மூணாவது எபிசோட். இதில் சில முக்கியமான படிப்பு உத்திகள், இதில் ஏற்கனவே சிலது முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். 3 முக்கிய படிப்பு உத்திகள் பற்றி இதில் விளக்கமாக பார்க்க இருக்கிறோம். இது குறித்து நம்முடன் உரையாட 3 மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை அறிமுகம் செய்து கொள்வோம். வணக்கம் சார், என் பேர் திவ்யா. டாக்டர் ஆகணும்னு எனக்கு பெரிய ஆசை. குட் குட். வணக்கம் சார், என் பேர் தாக்ஷினி. எனக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசை. குட். வணக்கம் சார், என் பேர் பிரஜித். எனக்கு டாக்டர் ஆகணும் ஆசை. அருமை. நல்ல ஆம்பிஷன்ஸ். வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி சார். இந்த குறிப்பான எபிசோட் பொறுத்தவரை மாணவருடைய படிப்பில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதுக்கான தீர்வுகள் அப்படின்னு தான் பார்க்குறோம். நீங்கள் படிக்கும்போது எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள் என்ன? இப்போ எக்ஸாமுக்கு முன்னாடி நல்லா படிச்சு ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போயிருப்போம். ஆனால் எக்ஸாம் எழுதும்போது அந்த டைம்ல சில ஆன்சர்ஸ் மறந்து போயிடும். அதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு எனக்கு கேட்கணும் ஆசை. நிறைய விஷயங்களை எப்படி ஈஸியா மனப்பாடம் பண்றது, அதை கரெக்டா படிக்கிறது, அந்த நிறைய விஷயங்களை எக்ஸாம்ல எப்படி கரெக்டா ஞாபகம் வச்சு ஆன்சர் பண்றதுன்றது ஒரு கொஸ்டின் தான் சார் எல்லாருக்கும். படிக்க ஆரம்பிச்சு ஒரு 5 மினிட்ஸ்லயே எனக்கு மைண்ட் வேற எங்கேயும் டிஸ்ட்ராக்ட் ஆகுது சார். அது அவாய்ட் பண்றதுக்கு ஏதாவது டேர்ம்ஸ்? அருமை. எல்லாம் மாணவர்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ். என்ன மிக முக்கியமாக படிக்கிறது மறந்து போயிடுது, எக்ஸாம் பற்றி ஒரு அச்சம், ஏன்னா அதே மாதிரி டிஸ்ட்ராக்ஷன். இது எல்லாத்துக்குமே தீர்வுகள் சரியான ஸ்டடி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறது தான். ஏற்கனவே மாணவர்கள் பெரும்பாலும் பயன்படுத்துறது ஆசச் மனப்பாடம் பண்ணுறது. ஸோ அந்த முறையின் தவறு பற்றி ஏற்கனவே முந்தைய எபிசோடில் விளக்கியிருந்தோம். அப்படியே மனப்பாடம் பண்ணால் அது ஷார்ட் டேர்ம் மெமரி தான் இருக்கும், மறந்துடும் கட்டாயம். சரியா? ஃபார்முலா போன்றவற்றை நீங்கள் மனப்பாடம் பண்ணலாம், பட் அதை கூட விஷுவலாக மெமரைஸ் பண்ணுங்கள். மற்ற புரிந்து படிக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாம் புரிந்து தான் படிக்கணும். அதான் லாங் டேர்ம் மெமரியாக இருக்கும் அப்படிங்கிறது பேசிக். அடுத்து மிக முக்கியமான விஷயம் என்னென்னா சரியான ஸ்டடி டெக்னிக்ஸ், ஸ்மார்ட் ஸ்டடி டெக்னிக்ஸ். பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க உள்ள டாப்பர்ஸ் இந்த மாதிரி ஸ்டடி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க மாங்கன்னு படிக்கிறது இல்லை, ஸ்மார்ட்டாக படிக்கிறாங்க. இந்த டெக்னிக்ஸை அப்ளை பண்ணால் படிப்பு சுலபமாயிருது, டைவர்ஷன்ஸ் இல்லாமல் படிக்க முடியுது, லாங் டேர்ம் மெமரி கிடைக்குது, எக்ஸாமில் அதிக மார்க் எடுக்கிறது சுலபமாக இருக்குது. அப்படி நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. பட் ஒரு 3 இம்பார்ட்டன்ட் மோஸ்ட் பாப்புலர் ஸ்டடி டெக்னிக்ஸ் பற்றி இந்த எபிசோடில் பார்க்கலாம். நம்பர் 1 மைண்ட் மேப்பிங், நம்பர் 2 PQRST ஸ்டடி டெக்னிக், நம்பர் 3 பொமடோரோ டெக்னிக். இந்த 3 டெக்னிக்கையும் பற்றி கொஞ்சம் இன்டெப்த் பார்க்கலாம். அதை எப்படி அப்ளை பண்ணி ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சு எனக்கு கடைசியாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். சரியா? ஸோ நம்பர் 1 என்ன சொன்னேன்? மைண்ட் மேப்பிங். வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டடி டெக்னிக். இது டோனி பூசான் அப்படின்னு சொல்லி ஒரு இங்கிலீஷ் எஜுகேட்டர், பிரிட்டிஷ் எஜுகேட்டர் உருவாக்கிய ஒரு டெக்னிக். இன்னைக்கு உலகம் முழுக்க ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பயன்படுத்துகிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, பெரியவங்களும் பயன்படுத்துகிறாங்க. பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிஸ் எல்லாத்துலேயும் இதை யூஸ் பண்ணுறாங்க. பேரண்ட்ஸும் யூஸ் பண்ணலாம். அவங்களுடைய லைஃப்பில் எல்லா விஷயங்களையும் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் மெத்தட். இதனுடைய பேஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா, சப்போஸ் ஒரு சாப்டரை படிக்கிறீங்கன்னா அந்த சாப்டரோட டாபிக், கீ பாயிண்ட் அது மத்தியில் போட்டுக்கணும். சப் டாபிக்ஸ் எல்லாம் பிரான்ச்சஸாக போடணும். சரியா? பிரான்ச்சஸ் போட்டு ரவுண்ட் பண்ணி அதில் சப் டாபிக்ஸ் போட்டுக்கணும். அந்த சப் டாபிக் கீழே கீ பாயிண்ட்ஸ், கீவேர்ட்ஸ் இதை மட்டும் மார்க் பண்ணி. ஸோ ஒரு 5 அல்லது 7 பக்கங்கள் கொண்ட ஒரு சாப்டரை ஒரு சிங்கிள் பேஜில் நீங்கள் ஒரு மைண்ட் மேப்பாக உருவாக்கிடலாம். இதை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி டு மெமரைஸ், ஏன்னா ஈஸி டு ரிமெம்பர், ஸ்கோர் பண்ணுறது ஈஸி, ஒரு என்டையர் சாப்டரை புரிஞ்சுக்கிறதும் ஈஸி. ஸோ இது ஒரு ஆர்கனைசிங் டெக்னிக் தான். சரியா? இது எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க, நானும் இதை பயன்படுத்தினேன். குறிப்பாக என்னுடைய புத்தகம், இப்போ ரீசெண்டாக நான் எழுதிய ஒரு புத்தகம் நம்முடைய முதல்வர் அவர்கள் வெளியிட்டாங்க. இது $1 ட்ரில்லியன் கனவு அப்படின்னு ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை எழுதுறதுக்கு இந்த மைண்ட் மேப்பிங் டெக்னிக் எப்படி யூஸ் ஆச்சு அப்படிங்கிறத சுருக்கமாக விளக்கிறேன். சரியா? $1 ட்ரில்லியன்
டாலர் கனவு அப்படின்னு சொன்னா நம்ம முதல்வர் அவர்கள் பல முறை பல கூட்டங்களை சொல்லிட்டு இருக்கிறாரு. தமிழ்நாட்டின் ஜிடிபியை $1 trillion உயர்த்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் கொடுத்திருக்கிறார். எப்பவுமே டார்கெட் வச்சு ஒர்க் பண்றது எல்லாருக்கும் நல்லது, தனி மனிதர்களுக்கும் நல்லது, ஒரு மாநிலத்துக்கும் நல்லது, ஒரு நாட்டுக்கும் நல்லது. அப்படி ஒரு டார்கெட்டை நம்ம சிஎம் கொடுத்திருக்கிறார். ஸோ இதை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பல விஷயங்கள் தேட ஆரம்பித்தேன். அப்போ ஒரு புத்தகமாக எழுதலாமே நினச்சேன். ஸோ அதை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணேன் அப்படிங்கிறத ஒரு மைண்ட் மேப்பை கிரியேட் பண்ணியிருந்தேன். அந்த மைண்ட் மேப் இப்போ உங்களுக்கு போட்டு காட்டுவாங்க. சுருக்கமாக விளைக்கிறேன். எனக்குள் எழுந்த கேள்விகள். முதல்ல, வாட் இஸ் $1 trillion? சரியா? 1 trillion எவ்வளவு? 1 million எவ்வளவு சொல்லுங்க பார்க்கலாம். 10 லட்சம். 1 billion 100 crores. சரியா? 1 trillion-ங்கிறது 1 lakh crores. 1 லட்சம் கோடி டாலர் ஜிடிபியா தமிழ்நாடு எக்கானமியை கொண்டு வரணும் அப்படிங்கிறத முதல்வருடைய டார்கெட். ருபீஸ்ல கன்வெர்ட் பண்ணீங்கன்னா இன்னைக்கு $1 எவ்வளோ ருபீஸ்? 90 தாண்டிடுச்சு. சரியா? 90ன்னு வச்சிங்கன்னா கூட $1 90 rupees. ஸோ 1 லட்சம் கோடி டாலர் எக்கானமியை கொண்டு வரோம்னா 90 லட்சம் கோடி ரூபாய் எக்கானமியா மாற்றணும். சரியா? அப்போ இப்போ எவ்வளோ இருக்கு? இப்போ தமிழ்நாட்டுடைய ஜிடிபி 35 லட்சம் கோடி எக்கானமி. ஜிடிபினா தமிழ்நாட்டுடைய டோட்டல் ப்ரொடக்ஷன். முன்னாடி எப்படி இருந்தது? 2021 20 லட்சம் கோடி ரூபாய் ஜிடிபியா இருந்தது. ஸோ 20 லட்சம் கோடி 35 லட்சம் கோடியா மாறி இருக்கு. இதை 90 லட்சம் கோடியா உயர்த்தணும் அப்படிங்கிறதா சிஎம் உருவாக்கியிருக்கக்கூடிய டார்கெட் 5 வருஷத்துல. இது நம்முடைய முதல்வர் உருவாக்கக்கூடிய ஒரு டார்கெட்டு, ஒரு அற்புதமான டார்கெட். ஸோ இந்த மாதிரி எனக்குள் உருவாகிய கேள்விகளை கிட்டத்தட்ட ஒரு 10 கீ பாயிண்ட்ஸாக போட்டிருப்பேன். ஏன்னா, வாட் இஸ் ஜிடிபி? இப்போ தமிழ்நாட்டுடைய ப்ரொடக்ஷன் 3 முக்கிய துறைகள் சொல்லுவோம். அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, சர்வீஸ் செக்டார். இதில் என்ன growth இருக்கு? ஏன்னா அதே மாதிரி தமிழ்நாட்டுடைய growth முன்னாடி எப்படி இருந்தது? 1950s எப்படி இருந்தது? இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் growthல இன்னைக்கு நம்பர் 1 ஸ்டேட் ஆயிருக்கிறோம். இப்படி ஒன்னொன்னே ஸ்டடி பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி தமிழ்நாட்டுடைய இன்கம் சோர்ஸ் என்ன, கடன் எவ்வளவு, இந்த மாதிரி ஒரு 10 கீ பாயிண்ட்ஸ் போட்டு நான் மைண்ட் மேப் கிரியேட் பண்ணேன். அது இந்த புத்தகம் எழுதுறதுக்கு எளிதாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதங்களில் ஒரு புத்தகத்தை உருவாக்க முடிஞ்சது. ஸோ அதுக்கு பேஸே ஒரு மைண்ட் மேப் தான். ஸோ ஒரு புத்தகத்தை உருவாக்குறதுக்கே மைண்ட் மேப் இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, ஒரு புத்தகத்தை படிக்கிறதுக்கும் மைண்ட் மேப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? சாப்டர் பை சாப்டர் நீங்கள் மைண்ட் மேப் உருவாக்கிட்டீங்கன்னா, ஏன்னா சொன்னதான், புத்தகத்துடைய தலைப்பு மத்தியில் சப் டாபிக்ஸ் எல்லாம் சைடில் ஒவ்வொரு டாப்பிக்கில் வரக்கூடிய கீ பாயிண்ட்ஸ், அதுலேருந்து பிரான்ச்சஸ் அப்படி போட்டிங்கனாலே ஒரு பெரிய பாடத்தை ஒரு சிங்கிள் பேஜில் ஒரு டயக்ராமாக உருவாக்கலாம். இது நினைவுபடுத்துறதுக்கு ஈஸி, ஒரு பாடத்தை ஆர்கனைஸ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸி, எக்ஸாமில் நீங்கள் ஈஸியாக ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மைண்ட் மேப் டெக்னிக் ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க. இதை நீங்களும் பயன்படுத்தணும். சரியா? ஸோ யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள், மைண்ட் மேப் எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? ஒரு சாப்டரோட, நீங்கள் படிக்கிற ஒரு சாப்டரோட தொடர்புபடுத்தி சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ கிராவிடேஷன் சாப்டர் எடுத்துக்கிட்டேன்னா, இப்போ கிராவிடேஷன் டைட்டில் போட்டு அதில் இருக்க ஒரு சப் டாப்பிக்கும் தனித்தனியாக எழுதிட்டு ஒரு சப் டாப்பிக்கில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை அதில் செக்ரிகேட் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணி ஒரு 7-8 பக்கத்தில் வரது ஒரே பேஜ்லேயே நம்ம பண்ணி வச்சிடணும். எஸ், எக்ஸாக்ட்லி. ஸோ இதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி, ஒரு என்ஜினியர் பெரிய கட்டடத்தை ஒரு ப்ளூ பிரிண்ட்லேருந்து உருவாக்குறாரு இல்லையா, அதே மெத்தட் தான். ஸோ இந்த மைண்ட் மேப் அல்லது வெப் டயக்ராம் சொல்லுவோம், இதை உருவாக்க கற்றுக்கோங்க. இது நம்பர் 1. 2வது இம்பார்ட்டன்ட் ஸ்டடி டெக்னிக் PQRST. சரியா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? PQRST இன்னும் கேள்விப்பட்டேன். அது உலகம் முழுக்க உள்ள டாப்பர்ஸ், எனக்கு தெரிஞ்சு ஈவன் சிவில் சர்வீஸ் டாப்பர்ஸ், நீட் டாப்பர்ஸ், IIT டாப்பர்ஸ் எல்லாருமே இதை யூஸ் பண்ணுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா படிக்கிறது சுலபம். வெரி ஸ்மார்ட்டாக படிச்சிடலாம். மற்றவங்க 4 மணி நேரத்தில் படிக்கிறத நீங்கள் 1 மணி நேரத்தில் படிக்கலாம். மறக்கவே மறக்காது. சரியா? PQRSTங்கிறது ஒரு அக்ரானிம். சரியா? P ஃபார் ப்ரிவியூ, Q ஃபார் கொஷனிங், R ஃபார் ரீடிங், S ஃபார் செல்ஃப் ரிசைட்டல், T ஃபார் டெஸ்டிங். சரியா?
ஸோ பிக்யூஆர்எஸ்டி இந்த அக்ரானமி படி பாடத்தை ஆர்கனைஸ் பண்ணி படிச்சீங்கன்னா ஜெயிக்கிறது ஈஸி. சரியா? பி என்ன சொன்னேன்? ரிவ்யூ. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது பெரும்பாலும் மாணவர்கள் என்ன எப்படி செய்றீங்கன்னா, ஒரு புத்தகத்தை எடுத்த உடனே முறைச்சு படிக்க ஆரம்பிக்கிறோம். சரியா? ஏன்னா பிகாஸ் ஆஃப் ப்ரெஷர், அப்பா அம்மா ப்ரெஷரு, டீச்சர்ஸ் ப்ரெஷரு, கேரியர் மிஸ் பண்ணிடக்கூடாது இல்லையா? எல்லா ப்ரெஷரும் என்ன ஆயிடுது, புத்தகத்தை படிக்கும்போது, சாப்டர் படிக்கும்போது முறைச்சிட்டே படிக்கிறோம். நமக்கு அதில் ஒரு இன்வால்மெண்ட்டோ கேள்விகளோ இல்லை. அதனால தான் ஃபஸ்ட்டு நீங்கள் புத்தகத்தை எடுத்த உடனே என்ன செய்யணும்னா, ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ, ஏன்னா தூரத்துல இருந்து பார்க்கறது இருக்கு இல்லையா, அப்படி ஒரு வியூ உருவாக்கிட்டீங்கன்னா அந்த புத்தகத்தில் என்ன இருக்குன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட உள்ள போகலாம். முதல்ல தலைப்பு என்ன போட்டிருக்காங்க, என்ன பிக்சர்ஸ் போட்டிருக்காங்க இல்லையா? அடுத்து புரட்டினீங்கன்னா பப்ளிஷர் டீட்டெயில்ஸ் இருக்கும், கண்டென்ட், ஒரு ப்ரீஃப் கண்டென்ட் இருக்கும். சரியா? அடுத்து சாப்டர் பை சாப்டர் எல்லாத்தையும் புரட்டி பாருங்க. என்ன டயக்ராம்ஸ் இருக்கு, என்ன பிக்சர்ஸ் இருக்கு, என்ன ஃபோட்டோகிராஃப்ஸ் இருக்கு இல்லையா? கடைசியில் சம்மரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, பேக்ராப்பில் என்ன சொல்லியிருக்கு. இப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ முதல்ல உருவாக்கும். ஒரு புக்கை படிக்கிறதுக்கும் இதான் மெத்தட், ஒரு சாப்டர் படிக்கிறதுக்கும் தான் மெத்தட். சரியா? என்ன தலைப்பு, என்ன சப் டாபிக்ஸ், என்ன ஃபார்முலா அல்லது என்ன பிக்சர்ஸ், ஒரு ஓவரால் ஐடியா உருவாக்குன அப்புறம் தான் உள்ள போகணும். சரியா? எடுத்த உடனே இப்படி முறைச்சு படிக்க ஆரம்பிக்காது. ஏன்னா அது வந்து உங்களை வந்து ஒரு ஆர்வத்தோடு படிக்கிறதுக்கு உதவவே உதவாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹேவ் அ ப்ரிவியூ ஆஃப் யுவர் புக் ஆர் சாப்டர். இதுதான் நம்பர் 1. சரியா? தென் கொஷினிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மற்ற வழக்கமான படிப்பு முறைக்கும் நம்ம சொல்லக்கூடிய இந்த ஸ்மார்ட் படிப்பு முறைக்கும் உள்ள வித்தியாசமே கொஷினிங் தான். எப்பவுமே உங்களுடைய சொந்த கேள்வியோடு ஒரு விஷயத்த படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா மறக்கவே மாட்டீங்க எந்த விஷயத்தையும். சரியா? அதனால ஒரு சப்போஸ் ஒரு சாப்டர்ல ஃபர்ஸ்ட் பேரா எடுக்கிறீங்கன்னு வைங்க, எடுத்த உடனே உங்களுக்கு என்ன தோணணும், இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு நீங்களே கேள்விகளை உருவாக்கலாம். இல்லை பின்னாடி உள்ள கொஷின்ஸ் கூட திருப்பி பார்த்துக்கலாம். ஸோ இந்த கேள்வியோட ரிலேட் பண்ணி பாருங்க, எக்ஸாம்ல என்ன கேள்வி வரலாம், இந்த கேள்விகளோடு படிக்க ஆரம்பிக்கணும். சரி? அது கேள்விகள் வந்து ஒற்றை கேள்வியா இருக்கக்கூடாது. ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியோட நிறுத்தாதீங்க. ஏன், எதற்கு, எப்படி, என்ன, இது இல்லைன்னா எப்படி நடக்கும், இப்படி பல கேள்விகளை போட்டு அலசி ஆராயிறது தான் அந்த கொஷினிங் ஃபர்ஸ்ட் பேஸ். ஒரு பேராவை படிக்க ஆரம்பிக்கும் முன்னாடி கிரியேட் யுவர் ஓன் கொஷின்ஸ். அது எங்கேருந்தும் எடுக்கலாம், பின்னாடி இருந்தும் புக்கோ பேக் சைடில் இருந்தும் எடுக்கலாம், செல்ஃபாகவும் எடுக்கலாம். பட் பிஃபோர் ரீடிங் இன் டெப்த் யூ ஷுட் கிரியேட் யுவர் ஓன் கொஷின்ஸ். சரியா? இதுதான் செகண்ட் ஸ்டேஜ். ஸோ பி பார்த்தோம், கியூ பார்த்தோம், அடுத்தது என்ன, ஆர் ஃபார் ரீடிங். இந்த ரீடிங் வந்து நான் சொன்ன மாதிரி வழக்கமான ரீடிங்காக இருக்கக்கூடாது, கடனேன்னு படிக்கிறதா இருக்கக்கூடாது. யூ ஷுட் சர்ச் ஆன்சர்ஸ் ஃபார் யுவர் ஓன் கொஷின்ஸ். நீங்கள் உருவாக்குனீங்க இல்லையா, இந்த கேள்விக்கு நான் விடை தேடி அந்த கியூரியாசிட்டியோட தேடினீங்கன்னா இந்த ரீடிங்கே டிஃப்ரெண்ட். சரியா? ஒருபோதும் மறக்காது. ஸோ ரீட் வித் கியூரியாசிட்டி, சர்ச் ஃபார் கெட்டிங் ஆன்சர்ஸ் ஃபார் யுவர் கொஷின்ஸ். இதுதான் இந்த 3வது ஸ்டேஜ், PQR. அடுத்து என்ன சொன்னோம்? எஸ் என்ன, செல்ஃப் ரெசைட்டல், மனதுக்குள் சொல்லி பார்ப்பது. ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டம், எல்லாரும் மிஸ் பண்ற கட்டம் தான். மாணவர்கள் என்ன பண்றீங்க, 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் படிக்கிறீங்க, மூடி வச்சுட்டு அடுத்தது போயிடுறீங்க. சரியா? இதுல என்ன மாற்றம் வேணும், 1/2 மணி நேரம் படித்தாலும் 1 மணி நேரம் படித்தாலும் நீங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் கீ பாயிண்ட்ஸ்னு சொல்லிப்பாங்க. அதனால நீ படிக்கும் போதே அதை முந்தின ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணால் கீவேர்ட்ஸ் மார்க் பண்ணணும். ஒரு 1000 வார்த்தைகள் கொண்ட ஒரு பாடத்தில் ஒரு 100 வார்த்தைகள் அல்லது 50 வார்த்தைகள் தான் கீவேர்ட்ஸாக இருக்கும். மற்றதெல்லாம் இஸ், வாஸ், தி எல்லாத்தையும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்காதீங்க. ஒரு பென்சில் வச்சு கீவேர்ட்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. சரியா? கீவேர்ட்ஸ் மார்க் பண்ணிட்டீங்கனாலே இன்னும் தேவைப்பட்டால் ஒரு நோட்டு கூட போட்டுக்கலாம் நீங்கள். ஸோ இந்த கீவேர்ட்ஸ் மார்க் பண்ணி படிக்கிறதுங்கிறது மிக முக்கியமானது. நீங்கள் செல்ஃப் ரிசைட்டல் ஸ்டேஜில் அந்த கீவேர்ட்ஸ் மனசுக்குள்ளே வந்ததுன்னா யூ கேன் ரீக்ரியேட் த பேராகிராஃப். சரியா? ஸோ ஒரு டெஃபினிஷனை சொல்கிறதுக்கு இப்போ கீவேர்ட்ஸ் முதல்ல வந்துருச்சுன்னா டெஃபினிஷன் சொல்கிறது ஈஸியாக. செல்ஃப் ரிசைட்டல் ஏன் முக்கியம் என்றால், சரியா, இது வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு மெமரி. ஸோ மிக முக்கியமான விஷயம் செல்ஃப் ரிசைட்டல். அதில் தான் மிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்றையிலேருந்து அது விட்டுறாதீங்க. PQRS ஸ்டேஜில் செல்ஃப் ரிசைட்டலோட முக்கியத்துவத்தை நினைவில் வச்சுக்கோங்க. ஒரு 1/2 மணி நேரம் படிக்கிறீங்க,
அம்மா கூடுறாங்க, அப்படியே மூடி வச்சுட்டு போகாமல் ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடுமான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே சொல்லி பார்த்துட்டிங்கன்னு வைங்க. அதே மாதிரி இரவில் தூங்கும் முன்னாடி மனசுக்குள்ளே சொல்லி பார்க்கலாம். காலையில் எழுந்த உடனே நேற்று என்ன படித்தோம், என்ன கீவேர்ட்ஸ் சொல்லி பார்க்கலாம். இந்த செல்ஃப் ரிசைட்டல் ப்ராசஸ் இருந்துகிட்டே இருந்ததுன்னா ஒருபோதும் மறக்காது. எக்ஸாம் வந்து ஒரு பொருட்டு பயமே இருக்காது, ஏன்னா ஈஸியாக எழுதிட்டு போகலாம். ஸோ அடுத்த கட்டம் செல்ஃப் ரிசைட்டல். அடுத்து என்ன சொன்னோம், டி ஃபார் டெஸ்ட். இதுவும் மிக முக்கியமானது. அதாவது ஒரு +2 டாப்பர், எனக்கு ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடி ஒரு மாணவன் அவனுடைய வெற்றியோட ரகசியம் கேட்டப்போ டெஸ்ட் எழுதுறது அப்படின்னா, ஏன்னா +2 டாப்பர் அந்த கட்டத்தில் சொன்னதுக்கு காரணமே, நானே நிறைய டெஸ்ட் எழுதி பார்ப்பேன், டீச்சர்ஸ் டெஸ்ட் வச்சா சந்தோஷமாக எழுதுவேன். இந்த டெஸ்ட் எழுதுகிற பண்பு தான் என்னோட ஸ்கில்ஸை வளர்த்தது. எக்ஸாம்னா பயம் இல்லாமல் அதிக மதிப்பெண் பெறக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டேன் அப்படின்னா. அப்படி அதே மாதிரி ஒரு 4 இயர்ஸ் பேக் நீட் டாப்பர் பிரபஞ்சன்ற இந்த மாணவன், அவரோட கேட்கும்போது அவர் சொன்ன விஷயமும் மிக முக்கியமானது. டெஸ்ட் எழுதுறது மட்டும் இல்லை, டெஸ்ட்டில் வரக்கூடிய எரர்ஸை தொகுத்து ஒரு எரர் நோட்டு உருவாக்குறதுன்னு சொன்னார். சரியா? அதெல்லாம் நீங்கள் ஒரு ஹேபிட்டாக மாற்றலாம். ஒரு எக்ஸாம் முடிஞ்சதுன்னா உடனே தூக்கி போட்டுறதில்ல, ரிசல்ட் பேப்பர் வந்த உடனே அதை ஸ்டடி பண்ணுங்க. சரியா? நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன், பிரபஞ்சன் சொல்லுவா அப்படி, என்ன தப்பு பண்ணேன்னு மட்டும் பார்க்க மாட்டேன், எதனால் அந்த தப்பு பண்ணேன் அப்படிங்கிறத சேர்த்து யோசிப்பேன், லிஸ்ட் போட்டுருவேன், நோட்டே வச்சிருந்தேன். அதனால அடுத்த முறை இந்த தப்பு வரவே வராது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த டெஸ்ட் என்பது நீங்கள் படித்ததை சோதித்து பார்ப்பதற்கான ஒரு சரியான சோதனை கூடம். அது மட்டும் இல்லை, உங்களுடைய தவறுகள் மீண்டும் நிகழாமல் இருப்பதற்கு அந்த எரர் நோட் உத்தியை பயன்படுத்துனீங்கன்னா ஜெயிக்கிறது ஈஸி. சரியா? அதனால PQRST சொன்னோம். யாராவது ஒருத்தர் அதை சமப் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். செகண்ட் டெக்னிக்கா PQRST டெக்னிக் பார்த்தோம். P ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ப்ரிவ்யூ. நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த புக்கை திருப்பி பார்க்கறது, அதில் என்ன இருக்கு அதெல்லாம் ப்ரிவ்யூவா பார்க்கணும். நெக்ஸ்ட் Q ஃபார் கொஸ்டினிங். நம்ம இதை ஏன் படிக்கிறோம், எதனால படிக்கிறோம், என்னெல்லாம் படிக்க போறோம்ன்றத ஃபர்ஸ்டே நம்மளுக்குள்ள ஒரு கொஸ்டின்ஸா கேட்டுட்டு அதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் PQR ஃபார் ரீடிங். நம்ம வந்து வேணாதோன்னு கடமைக்குன்னு படிக்காம நம்மளுக்கு ஒரு எய்மோட அதை லைன் பை லைன் புரிஞ்சு தெளிவா படிக்கணும். அப்புறம் S ஸ்டாண்ட்ஸ் ஃபார் செல்ஃப் ரிசைட்டிங். நம்ம படிச்சுட்டு அப்படியே விடாம அதை தினம் தினம் எழுந்ததுக்கு அப்புறம் ரிசைட் பண்ணி பார்க்கணும். திருப்பி திருப்பி அதுல இருக்கிற கீவேர்ட்ஸை அண்டர்லைன் பண்ணி அதை ரெகுலரா ரிசைட் பண்ணி பார்க்கணும். அப்போதான் மெமரியில நல்லா ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் T ஃபார் டெஸ்ட். நம்ம படிச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, நிறைய டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி அந்த டெஸ்ட்ல நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்றோம், நம்மளோட மிஸ்டேக்ஸ் எல்லாம் நோட் பண்ணி அதுக்குன்னு ஒரு நோட் வச்சுக்கிட்டா இன்னும் பெட்டர். அந்த நோட்ல நம்ம மிஸ்டேக்ஸ் எல்லாம் எழுதி வச்சா அதை ரீகால் பண்ணி அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி திருப்பி அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணாத மாதிரி பார்த்துக்கிட்டா PQRS டெக்னிக் வழியா நம்ம பெஸ்ட் சக்ஸஸ் அட்டைன் பண்ண முடியும். கண்டிப்பா. அருமை அருமை. ஸோ 2 முக்கியமான ஸ்டடி டெக்னிக்ஸ் பார்த்தோம். நம்பர் 1 மைண்ட் மேப்பிங், நம்பர் 2 PQRST. 3வது டெக்னிக் என்ன, பொமோடோரோ ஸ்டடி டெக்னிக். பொமோடோரோ ஸ்டடி டெக்னிக்ங்கிறது வேற எதுவும் இல்லை, டைமிங் ஆர்கனைஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தான். சரியா? இந்த டெக்னிக்கை உருவாக்கியது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், பின்னாளில் அவர் பெரிய தொழிலதிபராக மாறினார். ஃப்ரான்சிஸ்கோ செரிலோ அப்படிங்கிறது அவருடைய பேர், இட்டாலியன் ஸ்டூடெண்ட். அவருக்கும் உங்களை மாதிரி தான் மாணவ பருவத்தில் படிக்கிறது சிரமமாக இருக்குது, ரொம்ப நேரம் படிக்கிறோம் ஆனால் சரியாக ஏற மாட்டேங்கி அப்படின்னு வரும்போது அவர் தான் இந்த ஒரு இடைவெளி விட்டு படிப்பது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தார். அவர் என்ன பண்ணார்னா, பொமோடோரோ அப்படிங்கிறது ஒரு டொமேட்டோ மாடல் வாட்ச் கிளாக்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு 25 மினிட்ஸ் அலாம் செட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 25 மினிட்ஸ் சீரியஸாக படிக்கணும், ஏன்னா அடுத்த 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது அவர் உருவாக்கிய பொமோடோரோ டெக்னிக். நீங்கள் நிறைய உலகம் முழுக்க டாப்பர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதனுடைய அட்வான்ஸ் வெர்ஷன் என்னென்னா 20 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் 5 மினிட்ஸ். ஒரு ஸ்டடி செஷன் எப்படி இருக்குன்னா 20 நிமிஷம் படிக்கணும். நான் சொன்ன இந்த PQRST மெத்தடை யூஸ் பண்ணி கீவேர்ட்ஸ் மார்க் பண்ணி 20 மினிட்ஸ் படிங்க. அடுத்த 5 மினிட்ஸ் செல்ஃப் ரிசைட்டல். சரியா? கீவேர்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிட்டீங்க, பக்காவாக ரெடி பண்ணிட்டீங்க, மனசுக்குள்ளே சொல்லி பார்க்கணும்.
இந்த 20 மினிட்ஸில் என்ன படித்தேன், இதில் இதெல்லாம் எக்ஸாமுக்கு வரும் அப்படின்னு ரிலேட் பண்ணி மனதுக்குள் சொல்லி பார்க்குறது நெக்ஸ்ட் 5 மினிட்ஸ். அடுத்த 5 மினிட்ஸ் பிரேக். சரியா? ஒரு ஸ்டடி செஷனுங்கிறது ஒரு 1/2 hour செஷன். 20 நிமிஷம் படிக்கலாம், 5 மினிட்ஸ் மனசுக்குள்ளே சொல்லி பார்க்கணும், 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கணும். பிரேக்னா என்ன மாதிரி பிரேக் எடுத்துக்கலாம்? சின்ன சின்ன உடற்பயிற்சி, கொஞ்சம் நடந்துட்டு வரலாம், குதிக்கலாம், டான்ஸ் பண்ணலாம். சரியா? மியூசிக் கேட்கலாம். பட் அவாய்ட் மொபைல் ஃபோன்ஸ். சரியா? பிரேக் எடுத்துக்கலாம்னு சொல்லி மொபைல் போனீங்கன்னா அதெல்லாம் சோஷியல் மீடியாவில் நுழைஞ்சிங்கன்னா என்ன ஆகிடும், அது உங்களை விடாது, ஒவ்வொரு லிங்காக இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். சரியா? உங்கள் டைவர்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும், டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடும். இந்த தம்பி கூட சொன்னார் இல்லையா, எனக்கு டைவர்ஷன் வந்துடுது. ரீசன் இந்த சோஷியல் மீடியாவில் இன்னைக்கு அதுக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவனுக்கு அது பிஸ்னஸ் இல்லையா? இன்ஸ்டாவில் ஒன்று தொட்டிங்கன்னா அடுத்தடுத்து ரீல் வரும், ஒன்றும் இல்லைன்னா அடுத்ததை பற்றிய க்யூரியாசிட்டி உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். உங்கள் க்யூரியாசிட்டி முழுக்க அங்கே போயிடும். சரியா? அதனால் டோன்ட் டச் மொபைல் ஃபோன்ஸ், டேக் சம் அதர் பிரேக்ஸ். இந்த டெக்னிக்கோட அவசியமே என்னன்னா ஒரு கம்ப்ளீட் கான்சன்ட்ரேட்டட் ஸ்டடி. ஏன்னா நான் வந்து இன்னைக்கு 2 hours படிப்பேன் இல்லை 3 hours படிப்பேன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா வேற எந்த சக்தியும் உங்களை டைவெர்ட் பண்ணாமல் பார்த்துக்கும். இந்த டெக்னிக்கை கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா 1/2 hour படித்தே ஆகணும். அதில் 20 நிமிஷம் படிப்பேன், 5 நிமிஷம் சொல்லி பார்ப்பேன், 5 நிமிஷம் சின்ன பிரேக் எடுத்து மறுபடியும் அடுத்த செஷன் உட்காந்துடும். இப்படி அவர் என்ன சொல்லாங்கன்னா அட்லீஸ்ட் 4 பொமோடோரோஸ் கண்டினியூஸாக படிங்க, ஒரு 2 hours. அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour பிரேக் கூட எடுத்துக்கோங்க. அது பேஸ்ட் ஆன் யுவர் சாய்ஸ். பட் கண்டினியூஸ் பொமோடோரோஸ், கான்சன்ட்ரேட்டட் பொமோடோரோஸ் அப்படிங்கிறதும் இந்த 25-5 இதை யூஸ் பண்ணிங்கன்னா டைவர்ஷன் வராது. அது மட்டும் இல்லை, கான்சன்ட்ரேட்டடாக படிப்பீங்க, கீவேர்ட்ஸை ஃபுல்லாக உள்வாங்கிக்குவீங்க. செல்ஃப் ரெசைட்டல் ப்ராசஸ் இருக்கிறதுனால மறக்கவே மறக்க மாட்டீங்க. சரியா? ஸோ ஒரு பொமோடோரோ செஷன் ஃபுல்லாக உட்காந்துட்டிங்கன்னா அதை நைட் தூங்குறதுக்கு முன்னாடி பெட்டில் படுத்துட்டே கூட சொல்லி பார்க்கலாம். நீங்கள் இன்னைக்கு என்னெல்லாம் கீவேர்ட்ஸ் படித்தோம், என்ன சப்ஜெக்ட் படித்தோம், என்ன கீவேர்ட்ஸு அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லி பார்க்குறது. காலையில் எந்திரிக்கும் போது பெட்லேருந்து எந்திரிக்கும் முன்னாடி கூட ஒரு ஃபியூ மினிட்ஸ் நேற்று என்னெல்லாம் படித்தோம், என்ன கீவேர்ட்ஸ், இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருந்ததுன்னா மறக்கவே மறக்காது. ஏன்னா பொமோடோரோ டெக்னிக்கிறது உங்களை செல்ஃப் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக, வழிப்படுத்துறதுக்காக, டைவர்ட் ஆகாமல் படிக்கிறதுக்கான ஒரு அற்புதமான டெக்னிக். சரியா? ஸோ சம பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். பொமோடோரோ என்ன பண்ணுவீங்க? நம்ம வந்து தேர்ட் டெக்னிக்கா பொமோடாரோ டெக்னிக்கா பார்த்தோம். இது வந்து ஒரு இட்டாலியன் ஸ்டூடெண்ட் பிரான்சிஸ்கோ செரிலோ என்றவர் கண்டுபிடிச்சாரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1/2 hour செஷன்னா ஃபர்ஸ்ட் 20 minutes, நெக்ஸ்ட் 5 minutes பிரேக் பண்ணி ஃபர்ஸ்ட் 20 minutes நம்ம முன்னாடியே பார்த்த PQRST மெத்தடை யூஸ் பண்ணி ஸ்டடி பண்ணிட்டு நெக்ஸ்ட் 5 minutes வந்து செல்ஃப் ரிசல்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் 5 minutes we can have a break. இதான் பொமோடோரோ டெக்னிக். இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். அடிப்படையில் நான் சொன்ன இந்த 3 ஸ்டடி டெக்னிக்ஸ், மைண்ட் மேப்பிங், அதே மாதிரி PQRST, பொமோடோரோ ஸ்டடி மெத்தட், இந்த 3 மெத்தட்ஸையும் கம்பைன் பண்ணி படிச்சிங்கன்னா படிக்கிறது சுலபம் மட்டும் இல்லை, மறக்கவே மறக்காது. அதிக மதிப்பெண் பெறுவதும் வாழ்க்கையில் நினைச்ச கேரியர் அடைவதும் 100% உறுதி. வாழ்த்துக்கள். சந்திப்போம். நன்றி சார். வணக்கம்.